வணக்கம். உங்க அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்ல கார்ட் அரவுண்ட் த நெக், அதாவது கழுத்து சுற்றி தொப்புள் கொடி அப்படின்னு பார்த்ததும் நெஞ்சுக்குள்ள ஒரு செகண்டெல்லாம் நின்னு போன மாதிரி இருந்ததா? அது ரொம்பவே இயல்புதான். ஆனா பயப்படாதீங்க. இன்னைக்கு நாம அறிவியல் பூர்வமான உண்மைகளை வச்சு இந்த பயத்தை முழுசா போக்க போறோம். வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு 3 ஆரோக்கியமான குழந்தைகளிலும் ஒரு குழந்தை கழுத்துல தொப்புள் கொடியோட தான் பறக்குது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 3ல ஒரு குழந்தை. இது ஏதோ அபூர்வமான பிரச்சனை இல்ல. இது ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு நிகழ்வு. பாருங்க, மருத்துவ நிபுணர்களே இதத்தான் சொல்றாங்க. இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கிடையாது. இது புள்ளி விவரப்படி ஒரு இயல்பான விஷயம், அவ்வளவுதான். சரி, இப்போ அந்த பயத்தை எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான அறிவியலை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாமா? சரி, கழுத்தை சுத்தி கொடி இருந்தாலும் குழந்தை எப்படி உள்ள பாதுகாப்பா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு காரணம் தொப்புள் கொடியோட அந்த அற்புதமான கட்டமைப்பு தான். அது வெறும் கயிறு கிடையாது, அது ஒரு ஹைடெக் லைஃப் லைன். இதோட உண்மையான ஹீரோ யாரு தெரியுமா? வார்டன்ஸ் ஜெல்லி. இது ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வேலை செய்யற ஒரு திக்கான ஜெல். இதுதான் இரத்த குழாய்களுக்கு ஒரு குஷன் மாதிரி இருந்து அது நசுங்கி போகாம பாத்துக்குது. இயற்கையோட ஒரு பில்டின் ஷாக் அப்சார்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்ல கார்டன் ஹோஸ் இருக்குல்ல, அதுல தண்ணி நல்லா ஃபோர்ஸா போயிட்டு இருக்கும்போது அதை மடக்கவோ சுருக்கவோ முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதே மாதிரி தான் தொப்புள் கொடியில ரத்தம் வேகமா பாயறதாலையும் அதை சுற்றி இந்த வார்டன்ஸ் ஜெல்லி இருக்கிறதாலையும் அது சுருங்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதோ இன்னொரு சூப்பரான உதாரணம் சொல்றேன், கேளுங்க. உங்க குழந்தை பனிக்குட நீருக்குள்ள மிதக்குது இல்லையா? அது எப்படின்னா, ஒரு ஆழ்கடல் நீச்சல் வீரர் ஆக்சிஜன் குழாயோட கடலுக்குள்ள மிதக்கிற மாதிரி. வீரர் எப்படி சுத்தினாலும் அந்த குழாயை ஒரு கழுத்தை நெரிக்காது, ஏன்னா அங்க புவியீர்ப்பு விசை வேலை செய்யாது. அதே போல உங்க குழந்தையிலும் தண்ணிக்குள்ள மிதக்கிறதால அந்த கொடி தளர்வாகவே இருக்கும். சரி, குழந்தை சேஃபா இருக்குன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா நம்ம மனசு சும்மா இருக்காதே. அதனால சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்கிறத விட்டுட்டு நாமளே நம்ம குழந்தையோட நலத்தை எப்படி கண்காணிக்கலான்னு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும். இந்த 3 விஷயம்தான் உங்க குழந்தையோட ஹெல்த் ரிப்போர்ட் கார்டு. 1, தினசரி உதை எண்ணிக்கை. 2வது, குழந்தையின் வளர்ச்சி பாதை. 3வது, டாப்லர் கணக்கீடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடி எங்க சுத்தி இருக்குங்கிறத விட இந்த 3ம் எப்படி இருக்குங்கிறது தான் 1000 மடங்கு முக்கியம். இதுல விஷயம், நீங்களே வீட்ல செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான டெஸ்ட். 28 வாரங்கள் இருந்து தினமும் சாப்பிட்ட பிறகு ரிலாக்ஸா உட்காந்து ஒரு 2 மணி நேரத்துல 10 முறை குழந்தை நல்லா அசையுதான்னு கவனிச்சா போதும். குழந்தை நல்லா சுறுசுறுப்பா இருக்குன்னா அதுக்கு தேவையான எல்லாம் சரியா கிடைக்குதுன்னு நீங்களே உறுதியா இருக்கலாம். 2வது, உங்க டாக்டர் பார்த்துப்பாங்க. ஒவ்வொரு தடவை ஸ்கேன் பண்ணும்போதும் குழந்தையோட வளர்ச்சியை செக் பண்ணுவாங்க. ஒருவேளை கொடியால ரத்த ஓட்டம் தடைப்பட்டா குழந்தையோட வளர்ச்சி குறையும் இல்லையா? அதனால உங்க குழந்தை அதோட growth சார்ட்ல கரெக்டா போயிட்டு இருந்தா அந்த லூப் ஒரு மேட்டரே இல்ல. 3வது தான் டெக்னாலஜியோட மேஜிக், டாப்லர் ஸ்கேன். இது ஒரு எக்ஸ்ரே மாதிரி தொப்புள் கொடிக்குள்ள பார்த்து ரத்தம் எவ்வளோ ஸ்பீடா எந்த தடையும் இல்லாம போகுதுன்னு சொல்லிடும். இந்த ரிப்போர்ட் நார்மலா இருந்தா கொடியால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு 100% கன்ஃபார்ம். இது சுகப்பிரசவத்துக்கு ஒரு பக்கா கிரீன் சிக்னல். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த தொப்புள் கொடியை சுத்தி நம்ம ஊர்ல என்னென்ன கட்டுக்கதைகள்லாம் இருக்குன்னு பார்த்து அதை ஒன்னொன்னா உடைக்க போறோம். பயத்தை தூக்கி போட்டுட்டு அறிவியலை மட்டும் நம்புவோம். வாங்க. முதல்ல, கர்ப்பிணிகள் காலுக்கு மேல கால் போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. 2வது, மல்லாந்து படுக்கிறது. இதனால கொடி சுத்தாது, ஆனா உங்க ரத்த ஓட்டத்துக்கு பொதுவா பக்கவாட்டுல படுக்கிறது நல்லது. அடுத்ததா, சி செக்ஷன். கொடி சுத்தி இருக்கிறது மட்டுமே சி செக்ஷனுக்கு ஒரு காரணம் கிடையவே கிடையாது. கடைசியா, கிரகணங்கள். இதுக்கெல்லாம் எந்த அறிவியல் ஆதாரமும் இல்ல. இதெல்லாம் வெறும் நம்பிக்கைகள் தான். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா எல்லாருக்கும் மனசுல இருக்கிற கடைசி ஆனா மிகப்பெரிய கேள்வி, டெலிவரி அப்போ என்ன ஆகும்? அதுதானே. குழந்தை பிறக்கும்போது கொடி இறுக்கமாகிடுமா? வாங்க, அதையும் தெளிவா பார்த்துடலாம். இந்த நம்பரை மட்டும் நல்லா பாருங்க. தொப்புள் கொடி கழுத்துல சுத்தி இருந்த 100 குழந்தைகள்ல 95 குழந்தைகள் சுகப்பிரசவத்துல தான் பிறக்கறாங்க. பாத்தீங்களா? 95%. இது எவ்வளோ பெரிய ஆறுதலான விஷயம் இல்லையா? அதனால பயப்படவே வேண்டாம். பிரசவத்தின் போது நாங்க ஒரு நிமிஷம் கூட குழந்தைய கவனிக்காம இருக்க மாட்டோம். குழந்தையின் இதய துடிப்பை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருப்போம். கொடியால லேசான அழுத்தம் ஏற்பட்டாலும் அதை சரி செய்ய எங்க கிட்ட ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் இருக்கு. குழந்தையின் தலை வெளியே வந்ததும் அந்த கொடியை மெதுவா கழுத்திலிருந்து எடுத்து விடுறது எங்களுக்கு ஒரு ரொட்டீனான தினசரி நடக்கும் ஒரு சாதாரண நிகழ்வுதான். அதனால கொடி சுத்திருக்கேன்னு கவலைப்படுறத விட்டுட்டு இந்த உண்மையான வார்னிங் சிக்னல்ஸ் மேல மட்டும் உங்க கவனத்தை வைங்க.
குழந்தையின் அசைவு ரொம்ப குறைஞ்சாலோ, பனிக்கூட நீர் உடைந்தாலோ, இரத்தக் கசிவு இருந்தாலோ அல்லது உங்களுக்கே மனசுக்குள்ள ஏதோ சரியில்லைன்னு தோணினாலோ தயங்காம உடனே உங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. இதுதான் முக்கியம். இறுதியா இந்த ஒரு வரிய உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. தொப்புள் கொடி சுற்றுவது என்பது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உள்ள ஒரு குறிப்புதானே தவிர அது ஒரு நோய் கிடையாது. உங்க குழந்தை அதோட பாதுகாப்பான உலகத்துல ஜாலியா சுறுசுறுப்பா இருக்குன்னு நம்புங்க. நம்பிக்கையோட உங்க குழந்தையோட உதைகளை எண்ணிக்கொண்டே இருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும்.